சார்கோமா அப்படின்னா என்ன சார்? சார்கோமா வந்து ஒரு மாதிரி புற்றுநோய். இப்போது கோலோனில் கேன்சர் வரலாம், லங்ஸில் புற்றுநோய் வரலாம், இல்லை வாயில் புற்றுநோய் வரலாம். அதே மாதிரி எலும்புக்கு சரௌண்டிங் சதை, அதோட நர்வ்ஸ், பிளட் வெசல்ஸ், அதுலேருந்து கூட கேன்சர்ஸ் வரலாம். தீஸ் டுகெதர் எல்லாமே டுகெதர் ஆர் கால்ட் as sarcomas. ஓகே. இப்ப நீங்க சொல்லக்கூடிய இந்த சார்கோமா அப்படிங்கிறது பொதுவா மக்கள் கேள்விப்படக்கூடிய மத்த டைப் ஆஃப் கேன்சருக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம்? So sarcoma வந்து arises from mesothelial tissue, not from epithelial tissue. Cancer normally epithelial tissueலேருந்து அரைஸ் ஆகும். சார்கோமாஸ் வந்து கனெக்டிவ் டிஷ்யூ விச் இஸ் மீசன்கைமல் ஒரிஜின், அதுலேருந்து அரைஸ் ஆகும். அதுக்கு தான் அது வந்து ஒரு செப்பரேட் குரூப்பாக சார்கோமான்ட்டு சொல்லுவோம். ஸோ ஈஸியாக புரியறதுக்கு வந்து எலும்புக்கு சரௌண்டிங் சதைலேருந்து வர கேன்சர் வந்து சார்கோமாஸ்ன்ட்டு சொல்லுவோம். இதோட பாதிப்பு விகிதம் எப்படி இருக்கு டாக்டர்? ஃபார் எக்ஸாம்பிள் மத்த டைப் ஆஃப் கேன்சர் வர்றதுக்கும் இதுக்கும் 10ல எத்தனை பேருக்கு இந்த கேன்சர் வரும்? ஸோ ஓவராலாக பார்த்தா சார்கோமா புற்றுநோய் வந்து ரொம்ப ரேர் சார். எவ்ரி 1000 கேன்சர்ஸ் பார்க்குறதுல வந்து ஒரு கேன்சர் வந்து எலும்பு இல்லை சதையில் வர புற்றுநோய் இருக்கும். ஸோ த இன்சிடென்ஸ் இஸ் ரவுண்ட் அபவுட் 1 in 1000. ஸோ அதனால ரொம்ப ரேராக இருக்கிற டியூமர் இருக்கிறதுனால ஜனங்களுக்கும் அதை பற்றி அவ்வளோ அவேர்னஸ் இல்லை. ப்ளஸ் ஈவன் இந்த டாக்டர் கம்யூனிட்டியில் கூட அந்த அவ்வளோ அவேர்னஸ் எவ்வளோ இருக்கணுமோ அவ்வளோ இல்லை. விச் இஸ் வை வி ஆர் ட்ரைங் டு கொலாபரேட் வித் யூ டு இம்ப்ரூவ் தி அவேர்னஸ். இப்போ ரொம்ப ரேரான ஒரு விஷயம்னு சொல்கிறீங்க. அதே நேரத்தில் மருத்துவர்கள்கிட்டே இது பற்றின அவேர்னஸும் அந்த அளவுக்கு கிடையாதுன்றீங்க. அப்போ ஒரு பேஷண்ட் வந்து சார்கோமாவில் பாதிக்கப்பட்டிருக்கிறார் அப்படிங்கிறத எளிமையாக எப்படி கண்டுபிடிக்கிறது? ஸோ யூஸ்வலி பேஷண்ட்டோட சிம்டம்ஸ் வந்து 2 இருக்கும். ஒன்று வந்து கட்டி வந்து தொடர்ந்து பெருசாயிட்டு இருக்கு, இல்லை சீக்கிரமாக வளர்ந்துட்டு இருக்கு, இஸ் த மோஸ்ட் காமன் சிம்டம் வந்து கட்டி. 2வது வந்து வலி. யூஸ்வலி எலும்புக்குள்ளே வர கட்டி வந்து வலியோட ஸ்டார்ட் ஆகும், வலிக்கு அப்புறமா கட்டி வரும். ஸோ இந்த வலி வந்து தொடர்ந்து இருக்குது, வலி மாத்திரை சாப்பிட்டப்புறமா கூட வலி இருந்ததுன்னா தட் இஸ் அ சைன் ஆஃப் பீயிங் வரிட். யூஸ்வலி நம்ம என்ன பண்ணுறோன்னா ஆஸ் அ பேஷண்ட் வந்து ஃபஸ்ட்டு ஆர்த்தோ டாக்டர்கிட்ட இல்லை ஜென்ரல் டாக்டர்கிட்ட போவாங்க. அவங்க வந்து எக்ஸ்ரே ஏதாவது எடுத்து பார்ப்பாங்க. அந்த எக்ஸ்ரேல யூஸ்வலி தெரிஞ்சிடும். ஸோ எனி பெயின் விச் இஸ் நாட் கெட்டிங் ஆல் ரைட் வித் மெடிசின்ஸ் இஸ் ஒன், அண்ட் செகண்ட் இஸ் ரேப்பிட்லி க்ரோயிங் ஸ்வெல்லிங். இது 2 மோஸ்ட் காமன் சிம்டம்ஸ்.